வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பூர்ஜ் கலிஃபா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம துபாயில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பூர்ஜ் கலிஃபா வந்துட்டு பார்த்தா பலரும் வந்துட்டு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை அப்படின்னா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்த பலரும் எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட டாப் ஃப்ளோரில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு மேகத்தை வந்து டச் பண்ண அளவுக்கு வந்துட்டு ஹைட்டான ஒரு பில்டிங்கை வந்துட்டு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட ஹைட் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 2000 கிராஸ் பண்ணி வந்துட்டு இந்த பில்டிங் வந்துட்டு இருக்குது. உலகத்தோட நம்பர் 1 பில்டிங் அப்படின்னா பூர்ஜ் கலிஃபா தான். ஸோ ஒருவேளை இதை பீட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு நம்ம எலான் மஸ்காக தான் வந்துட்டு இருக்கணும். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் குரோத் ஆச்சு அப்படின்னா இந்த பூர்ஜ் கலிஃபாவை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பூர்ஜ் கலிஃபாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீ வந்துட்டு 3000 ரூபாயாங்க. ஸோ ஒரு கப் ஆஃப் டீ வந்துட்டு 3000 ரூபா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே போகணும் அப்படின்னாலே என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 5000லேருந்து 10,000 வரைக்கும் வந்துட்டு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தங்குறோம் அப்படின்னா ஸோ ரூம்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1,00,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளோரை பொறுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ துபாய் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாடு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு இந்த பூர்ஜ் கலிஃபா இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு துபாய்க்கு ஒரு பெரிய பெருமையாக வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அங்கே உள்ள அரசாங்கமும் வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ரௌடாக வந்துட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல்